ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோடு 196 பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல இருந்து 206 வரைக்கும் G8ங்கிற ஃபில்லர் ஆக் தான். எடுத்ததும் G8ல இருக்க நேவி பீப்புளை காட்டுவாங்க. 3 பேர் வருவானுங்க. 3 பேரும் இந்த கோட்டை தகர்க்க முடியாததுன்னு பாட்டு பாடிட்டு இங்க அத்துமீறி ஏதாவது பைரட் உள்ள வந்தா 108 கேனால அடிப்போம், அவனுக்கு கதையை முடிப்போன்ட்டு போகும்போது ஒரே ஒருத்த மட்டும் இங்க G8ல இருக்காது, அவ்வளவு ஒன்னும் ஸ்ட்ராங்கான கோட்டையெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்கன்னு சொல்லி ரூமரை பத்தி சொல்லுவான். ஒருத்தன் கேட்டு கடுப்பாகவும் நான் ஜஸ்ட் சொன்ன வதந்தியை மட்டும் தான் கேட்டு சொல்றேன்ட்டு கிளம்பியிருப்பான். லாஸ்டா இருக்கவன் இப்பதானே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும், அதுல என்ன பிரச்சனை அவங்களுக்குன்ட்டு திரும்ப பாட்டு பாடிட்டே போவான். இதுக்கப்புறம் G8 சேர்ந்த ஒருத்தன் ஃபிஷிங் பண்ணிட்டு எல்லா நாளும் அழகான நாளும்பான். இதுக்கப்புறம் G8 குள்ள ஷிப் ரிப்பேர் பண்றவங்க காட்டுவாங்க. ஒரு ஷிப் ரொம்ப மோசமா அடிபட்டு கிடக்கும், இதெல்லாம் ரெடி பண்ண ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லும் போது 3 நாள் தான் இருக்குன்னு பாரு ஒருத்தர். இன்னொரு ஆள் அதுக்கான வாய்ப்புலாம் இல்லைங்கும் போது மெக்கையோ மட்டும் இது ஏதாவது மழை ஏறிச்சான்ட்டு நக்கல் பண்ணி சிரிப்பாரு. இப்பதான் ஒர்க்கர்ஸ்ல சிலர் கண்டிப்பா மேல இருந்து விழுந்துதான் இவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கணுமா இருக்கும், கன் பவுடராலாம் ஆகாதுன்ட்டு சிகரெட் வழியா வந்தனால தான் இந்த பிரச்சனைபாங்க. இன்னொருத்தர் அந்த ஏரியா ரொம்ப நேரோவா இருக்கனால அதுல பிரயாணம் பண்ணி வரது கஷ்டம் தானே, என்னதான் சில நேவிகேட்டர்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி வரது கஷ்டம்பாங்க. இதுக்கப்புறம் எதுக்கு வெட்டியா பேசிட்டு வேலைக்கு கிளம்பியிருப்பாங்க. மெக்கையோ இப்ப இருக்க அவங்களுக்குலாம் ஷிப் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியல. அவங்களுக்கு அவங்க ஷிப் மேல அன்பு கூட இல்லைன்ட்டு கரெக்டா சரக்கடிக்கலான்னு போறப்ப ஷிப் மேல அந்த கீழே விழுகிறத பாப்பாரு. அப்படியே கையில வச்சு அந்த பாட்டில விட்டுருப்பாரு. பயத்துல எல்லாரும் என்னாச்சு பெருசுன்னு கேட்பாங்க. அவர் பயத்தோடவே எல்லாரும் வானத்தை பாருங்கடான்னு பாரு. எல்லாரும் பார்க்கும் போது நம்ம அழுக கீழே வந்திருப்பாங்க. இந்த இடத்துல a state of emergency is issued, a notorious pirate ship has infiltratedங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போடுறாங்க. இதுக்கப்புறமா தான் G8ல இருக்க மெரைன் பேஸ்க்கு வானத்துல இருந்து தாக்கியிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் போயிருக்கோம். இதுக்கப்புறம் நேவி பேஸே ஆடி போயிருக்கோம். எனிமி அட்டாக்ன்ட்டு எல்லா தரப்பு ஆட்களும் ரெடியா இருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த ஷிப் எங்க இருக்குன்னு தேட்டருக்கு லைட் அடிச்சிருப்பாங்க. 4 o'clock டைரக்ஷன்ல இருக்குன்னு தெரிய வந்தான். மொத்த பேரும் மொத்த லைட்டையும் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க இந்த பக்கமா. இதுக்கப்புறமா தான் பைனாகுலர் மூலமா அது பைரட் ஷிப்னு தெரிஞ்சுப்பாங்க. பிளாக்ல இருக்க ஸ்கல் வித் அந்த ஸ்ட்ரா ஹேட் சிம்பிளை பார்த்துட்டு இது ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ் எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. இதுக்கப்புறம் சுத்தி வர இருக்க திசைகள்ல துப்பாக்கி கேனன்னு எல்லாத்தையும் வச்சு பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. மேக்கியோ எல்லாத்தையும் தள்ளி விட்டு முன்னால வந்துட்டு ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ் தான் சொன்னாங்கன்னு பாரு. பார்த்தா எல்லாரும் தண்ணிக்குள்ள விழுந்திருப்பாங்க. ஆமா சார்பாங்க. இதுக்கப்புறம் லியூட்டனன்ட் கமாண்ட் ட்ரைக் வந்திருப்பாரு. இங்க பேஸ்குள்ள பூந்தது ஸ்ட்ரா ஹெட் பைரட்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. லியூட்டனன்ட் ஸ்ட்ரா ஹெட் பைரட்ஸ்னு ஷாக் ஆயிட்டு கமாண்டர் ஜானதன் எங்கன்னு கேட்பாரு. மத்தவங்க அவர் எங்க இருக்காருன்னு தெரியலன்பாங்க. ட்ரைக் சரியா போச்சுன்னு கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் தான் ஜானதன் காட்டுப்பாங்க. பார்த்தா மீன் பிடிச்சிட்டு இருப்பாரு. வானத்துல இருந்து ஒருத்தன் பேஸ்குள்ள வந்திருக்கானா என்ன பண்றதுன்ட்டு ஃபிஷிங் பண்ணும்போது உசாப்போட காகல்ஸ் கிடைச்சிருக்கோ அதை பார்த்துட்டு தூக்கி போட்டு கோயிங் மேரியை பார்த்து முறைப்பான். G8 தரப்புல இருந்து நீங்க எங்களை எதிர்க்க பார்த்தா தப்பாயிரும், கம்மன் எல்லாரும் சரண்டர் ஆயிருங்கன்பாங்க. இதுக்கப்புறம் இந்த பேஸோட கிச்சன்ல காட்டுவாங்க. சில பேர் என்ன வெளியே ரொம்பவுமே பயங்கரமான சத்தங்கள்லாம் கேட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போது ஜெசிகா 2 பேத்தையும் அட்டாக் பண்ணிட்டு ஏன்டா டே இங்க ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ்க்கு சாப்பாடு செய்யணும், எல்லாரும் நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு ரொம்ப பசியோட வந்து நிப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு இன்னும் நமக்கு 2 மணி நேரம் தான் மிச்சம் இருக்கு, அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருமா, இப்படி தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கன்பாங்க. இன்னொரு செஃப் இருந்துட்டு அதேதான் இந்த ஒரு செவரு உடையுதுன்னா இந்த மொத்த உலகமே விழுகுதுன்னு தான் நினைச்சுக்கணும், அதெல்லாம் தாண்டி வேலை எப்ப இங்க பேசிட்டு இருந்தா ஜெசிகா விட மோசமான ஒன்ன நீ பார்க்க முடியாதுன்பான். ஜெசிகா பேன் எடுத்து மண்டையிலே அடிச்சிருப்பாங்க. அந்த செஃப்பும் சரி பேசலீங்கன்பான். ஜானதன் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கவும் ட்ரேக் இறுதியா வந்துட்டீங்களா எங்க போனீங்கன்னு கேட்பான். ஜானதன் ஷிப்பிங் ராடெல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு மீன் பிடிக்க போய் எதுவும் கிடைக்கலன்பா. ட்ரேக் என்ன திரும்பவுமான்கவும் ஜானதன் நான் தான் நேத்து நிறைய பிடிச்சிட்டு வந்தேன்பா. ட்ரேக் நான் அதை பத்தி பேசல, நீங்க தொடர்ந்து ஆப்சென்ட் ஆயிட்டே இருக்கீங்கன்பா. ஜானதன் நைட்டு மீன் பிடிக்க போறதால ஏதாவது ஒரு நல்லது நடக்கதானே செய்துன்பாரு. இதே இடத்துக்கு ஒரு மெரைன் மெம்பர் ரிப்போர்ட் கொடுக்க வந்திருப்பான். லிeutenant கமாண்டரோ என்னாச்சு என்ன ரிப்போர்ட் பண்ண வந்தேன்னு கேட்கும் போது அவனே கொஞ்சம் கொஞ்சமா தயங்கி எல்லாரும் பேய பார்த்ததா சொல்றாங்கன்பா. இதுக்கப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா எல்லாம் ஆளுக்கு ஒரு கதையை அடிச்சு விட்டு இருப்பாங்க. ஒருத்தன்லாம் கண்ணா பின்னான்னு கண்ட இடத்துல கை முளைச்சதுங்க ஐயான்பா. மெக்கோலாம் என்ன ஏகப்பட்ட கைகள் தொட்டுச்சு, ஆனா அது மெதுன்னு இருந்ததை வச்சே சொல்லுவேன் அது ஒரு அழகான பொண்ணோட கையாதான் இருக்கணும்பா. இதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ரிப்போர்ட்ட ஒரே மாதிரி வந்தது ஒரு பேய் கப்பல்பானுங்க. ட்ரேக் இது என்ன பெரிய முட்டாள்தனமா இருக்கு, வந்திருக்கிறது ஸ்ட்ரா ஹெட் பைரட்ஸோட ஷிப் தானே, எல்லாரும் என்ன லூசுத்தனமா பிணாத்திட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தாண்டி ஷிப் வானத்துல இருந்து கீழே வந்திருக்குன்பா. ஜானதன் பார்க்க போனா அந்த ஒரு விஷயம் மட்டும்னாவது உண்மையா இருக்குதுன்ட்டு லியூட்டனன்ட் மேல குக்கியை போட்டு புடிச்சிட்டு என்ன நான் சொல்றது சரிதானு கேட்பான். இதுக்கப்புறம் ஷிப்பை போய் ஆய்வு செய்யறப்ப கடைசியா மேக் பண்ணி வச்ச காஃபி இருக்கும் வித் அந்த டேபிள் செட்டோட. ஜானதன் என்ன பேயான்ட்டு அந்த ஜக்ல இருக்க காஃபி எடுத்து கப்ல ஊத்திட்டு அதை ட்ரேக் கையில கொடுப்பாரு. ஸ்மெல் சூப்பரா இருக்குன்னு சொல்லிருப்பாரு. ட்ரேக் அதனால மோந்து பார்த்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிருப்பான். இந்த இடத்துக்கு ஒரு மெரைன் ஆபீசர் வந்துட்டு இதை நாங்க உள்ள இருந்து எடுத்தோன்பா. பார்த்தா அந்த பழைய ஏன்ஷியன்ட் ரூன்ஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்களே தங்கங்கள், அதை பார்த்தா ஜானதன் இது ரொம்ப பழமையா இருக்கும் போலயே, ஏதோ பழைய இடிபாடுகள்ல இருந்து இந்த பைரட்ஸ் கொள்ளையடிச்சிருப்பாங்க போலன்பா. ட்ரேக் உடனே ஆய்வு செய்ய அனுப்புன்பான். ட்ரேக் சரி உள்ள போய் பார்க்கலான்ட்டு உள்ள போவாரு. இந்த இடத்துல சவுத் பர்ட் கத்துற சவுண்ட் கேட்டுட்டு எல்லாருமே பயப்படுவாங்க. ஜானதன் ஏன்டா
பயப்படுறீங்க, இது ஒரு சாதாரண சவுத் பர்ட் தான், இது மண்டை சவுத்த பாயிண்ட் பண்ணி தான் இருக்கும், மோஸ்டா நிறைய பைரட்ஸ் அந்த காலகட்டத்துல டிரெக்ஷனுக்கு பயன்படுத்துறதுக்காக இதை தூக்கி போட்டு போவாங்கன்பா. சவுத் பர்ட் இதை கேட்டு காண்டாகி மண்டையே குத்திட்டு போகும். ஜானதன் இதன சர்ப்ரைசிங்கா எவ்வளவு வயலண்டா நடந்துக்குதுன்பா. இதுக்கப்புறம் ஷிப்குள்ள ஆய்வு செய்யறப்ப ஜானதன் கிச்சனை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்களேன்பா. இந்த இடத்துல இன்னொரு ஆபீசர் நிறைய புக்கை கொண்டு வந்து வச்சுட்டு, சார் இது ஹிஸ்டரி அப்புறம் மெடிக்கல் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் புதுசுன்பா. ஜானதன் பார்க்க போனா அந்த பேய்கள் நிறைய படிக்குங்க போலயன்பா. ட்ரேக் திரும்ப எங்க பெயிண்டே இருக்கீங்கன்பா. இதுக்கப்புறம் ஜானதன் வெளியே வந்துட்டு கை தட்டி, இங்க பாருங்க எல்லாரும் அவங்க தரப்புக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, நீங்க தொடர்ந்து இந்த கோஸ்ட் ஷிப்பை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்கன்பாரு. எல்லாரும் அவர் என்ன கோஸ்ட் ஷிப்னா சொன்னாருன்ட்டு ஷாக் ஆவாங்க. ஜானதன் வேலை செய்யணுங்கவும் எல்லாரும் சரின்பாங்க. இதுக்கப்புறம் உள்ள போகும்போது ஜானதன் இந்த ஷிப்பை கடைசியா ஜெயால பார்த்ததா சொல்லப்படுது. அப்புறம் அங்க இந்த காஃபி நல்லா இருந்துச்சுலான்பாரு. ட்ரேக் ஆமான்பா. ஜானதன் அந்த காஃபியோட கலர் அண்ட் அந்த ஸ்மெல்ல வச்சே சொல்லலாம் அது ஜெயால விற்கப்படுறதுன்னு. அப்புறம் அதை ஆய்வு செய்யாமே நீ குடிச்சப்பாரு, அதான் சூப்பர்ன்பாரு. ட்ரேக் வெறுத்திருப்பான். ஜானதன் அதெல்லாம் தாண்டி சவுத் பர்ட் இருந்துச்சு, அது ஜெயாவோட காடுகள்ல மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு அந்த பக்கம் இந்த சிட்டி ஆஃப் கோல்டுங்கிற ஒரு லெஜெண்டரி கதையை பத்தி தெரியுமான்னு கேட்பான். இதை பத்தி ஒரு மெரைன் ஆபீசர் பேச வரப்ப ஜானதன் அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது, ஆனா ஒன்னே ஒன்னு உறுதி, இவனுக்கு ஜெயாவில இருந்து வந்திருக்கானுங்க, இது ஒன்னும் கோஸ்ட் ஷிப் கிடையாதுன்னு. ட்ரேக் நான் அவங்க ஷிப் ஆல்ரெடி 2 தடவை பாத்திருக்கேன்பா. ஒரு மெரைன் ஆபீசர் இருந்துட்டு, ஆனா இதுக்கு முன்னால நீங்க எதுக்கு அந்த ஷிப்பை கோஸ்ட் ஷிப்னு மென்ஷன் பண்ணீங்கன்னு கேட்பான். ஜானதன் இங்க இருக்கிறது ஃப்ரெஷ்ஷான மெரைன் ஆபீசர்ஸ் கூடவே இந்த கோட்டையில நம்ம சிறை கைதிகளை வச்சிருக்கோம் இல்லையா, அதனால எந்த ஒரு சிச்சுவேஷனும் பேனிக்கிங்கா போயிடக்கூடாதுன்னு தான் இப்படியாப்பட்ட விஷயத்த பண்ண, நீங்களுமே அதை கோஸ்ட் ஷிப்ங்கிற போல ட்ரீட் பண்ணிக்கங்கன்பா. ட்ரேக் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டீம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராஹெட் பைரட்ஸ் தேடுறதுக்கான வேலையை பார்க்கலாம், அந்த டீமை என்னையே வழி நடத்த விடுங்கன்பா. ஜானதன் அவசரப்படாத, முதல்ல டிஃபென்ஸ்ல மட்டும் கண்ணு வைக்கலான்ட்டு சீகேட்ல ஏதோ அனாவசியமான நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்லி தாட்டி விட்டுருவாரு ஒருத்தர. அடுத்து கூலிங் கிளாஸ் போட்டிருக்கவர்கிட்ட அமினிஷன் பங்கர் போ, அங்க இருந்து செக்யூரிட்டியை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணு, டிடென்ஷன் ஃபெசிலிட்டி அப்புறம் மேஜர் பேசேஜஸ் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்க, இதை நீ பர்சனலா பாத்துக்கிற மாதிரியான அத்தாரிட்டி கொடுக்குறான்னு இருப்பாரு. அவன் புரிஞ்சதுன்ட்டு போறப்ப ட்ரேக் கோவத்துல இருக்க போல இருக்கும். என்ன லியூட்டனன்ட் இதுல பிரச்சனையான்னு கேட்பாரு. ட்ரேக் இல்லைங்கவும், ஜானதன் இந்த இரவு நீளமா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால அவ்வளவு அசால்ட்டா அவங்களால மூவ் பண்ண முடியாது, இதே தான் நமக்கும் பொருந்தும், சூரியன் விடியறக்குள்ள நம்ம ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அப்புறம் சுத்தி பீப்புள் கேதர் ஆகிற மாதிரியான இடங்கள் இருந்தா அந்த இடத்துல மட்டும் நோட்டம் எடுங்கன்பாரு. ட்ரேக் குறிப்பா இதுக்கு அந்த மாதிரி இடம்னு கேட்பான். ஜானதன் இங்க பாரு, பச்சை புள்ள போய் பச்சை பூச்சியை தேடுறதும் இதுவும் ஒண்ணு, கூடவே இவனுங்க நம்ம ஆளுக யூனிஃபார்ம்ல வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், நான் என் ஆளுகளை நம்பலைன்னு சொல்ல, இருந்தாலும் அவங்கள நம்ப முடியாது, ஏன்னா அவனுக்கு தெருநாய்கள் போல, அவனுக்கு எப்பவும் பசி இருந்துகிட்டே இருக்கும்ட்டு கிளம்பியிருப்பான். போகும்போதே டைனிங் ஹால்ல ஃபர்ஸ்ட் செக் பண்ணிருங்கன்பா. சாப்பர் மட்டும் ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருப்பான். எல்லாரும் எங்கடா போயிட்டாங்கன்னு பாக்குறப்ப லைட் இந்த பக்கம் வரும். ஐயோ என்ன இடம்டாதுன்னு ஓடுவான். இதுக்கப்புறம் தண்ணியில இருக்க ஜோரோவை கட்டுவாங்க. பார்த்தா ஒரு மெரைன் ஷிப் வரும். அடங்க அப்பான்ட்டு அப்படியே உள்ள போயிருப்பான். இதுக்கப்புறம் நாமியை கட்டுவாங்க. புல்லு ஜாஸ்தியா இடத்துல கொண்டு போய் வேபரை ஒழிச்சு வைப்பா. இந்த இடத்துக்கு மெரைன் சேர்ந்தவங்க வரதை பார்த்துட்டு அப்படியே புல்லுக்குள்ள ஒளிஞ்சிட்டு, இங்க செக்யூரிட்டி டைட்டா இருக்கு, சீக்கிரம் தப்பிக்கணும்பா. இப்பதான் இந்த இடத்த கம்ப்ளீட்டா பார்த்துட்டு இந்த இடம்பா. இதுக்கப்புறம் மரத்து மேல இருக்க சாஞ்சியை காட்டுவாங்க. அவங்க சிகரெட் ஊதுவான். பார்க்க போனா திரும்ப ஒரு சொதப்பலான பிளேஸ்ல வந்து மாட்டிக்கிட்டோம் போல. நாம ஏன் ராபின் ஓகேவா இருந்தா சரிங்க, மோதே புல்லட் வரும். சாஞ்சி ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சிருப்பான். 2 மெரைன் ஆபீசர் கிராஸ் ஆயிருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் ஆமா எதுக்கு பண்ணி சுட்டேன்பா. என்னோத்தாங்க நான் ஏதோ லைட்டை பார்த்த போல இருந்துச்சுன்பா. சாஞ்சி சிகரெட் அணைச்சிட்டு, என்னால நிம்மதியா கூட சிகரெட் அடிக்க முடியாது போல என்பா. இதுக்கப்புறம் லூஃபியை காட்டுவாங்க. ஒரு பக்கம் 4 தசை பிரியும். எந்த பக்கம் போறதுன்ட்டு ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீனு கறின்ட்டு கறின்ட்டு எந்த பக்கம் போலாம் சூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவான். பட் வயிற்று பசி ஜாஸ்தி ஆகி இது வேலை செய்யலின்ட்டு மூக்க வேக்யூம் டியூப் மாதிரி மாத்தி உறிஞ்சு பார்ப்பான். எந்த பக்கம் இருந்து சாப்பாடு ஸ்மெல் நல்லா வருதோ அந்த பக்கம் போலான்ட்டு. பட் அதுவும் வேலைக்கா இருக்காது. இந்த மாதிரி சமயத்துல சாப்பர் கூட இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்பான். இதுக்கப்புறம் உசாப்பா காட்டுவாங்க. அவனோட காகிள்ஸ் எடுத்துட்டு நம்மளால நம்ம ஷிப் கிட்ட கூட போக முடியாது போலயே நல்லா செக்யூரிட்டி டைட்டா வச்சிருக்கானுங்கன்பா. ராபின் ஒரே ஹாஃப் லிவர்ஸ் பண்ணுவா. பார்த்தா அந்த பக்கம் இருக்க சவுத் பர்ட் மூலமா அவ கைகளை நீளமா கொண்டு வந்து அது மூலமா காதை வச்சு கேட்பா. ஒருத்தன் இந்த ஷிப்ல ஒரு குரூ மெம்பர் கூட இல்லையாடான்பா. இன்னொருத்தன் ஒரு மெயின்டெனன்ஸ் கை சொன்னான்ல, அதை கேட்டையா, இங்க அவன் மான்ஸ்டரை பார்த்தானாமான்பா. கண்ணாடி போட்டிருக்கவன் ஆல்ரெடி கமாண்டரும் சொன்னாரே இது ஒரு கோஸ்ட் ஷிப்ன்பா. இன்னொருத்தன் இப்படியாப்பட்ட கிரீப்பியான ஷிப்பை நைட்டு பாத்துக்க விட்டாங்களேடான்ட்டு பயப்படுவான். ராபின் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நல்ல வேலையா மெரைன் மெம்பர்ஸ் அதை ஒரு கோஸ்ட் ஷிப்பா தான் பாக்குறாங்கன்பா. உசாப் கேட்டு காண்டாவான். என்ன தைரியம் இருந்தா கோயிங் மேரி கோஸ்ட் ஷிப்னு சொல்லுவீங்கடான்ட்டு கத்துவான். ராபின் அவன் வாய் அடைச்சிட்டு, இப்போதைக்கு இதுதான் நமக்கு நல்லது, கூடவே கோயிங் மேரிக்கும் தான், நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, இதை யூஸ் பண்ணி தப்பிக்கணும்பா. உசாப்பும் தலையாட்டுவான். ராபின் இதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலான்ட்டு அவ கையை வச்சு ஷிப்ல இருக்கவங்கள பயமுறுத்தி விட்டுருவா. இதுக்கப்புறம் ஜானதனை காட்டுவாங்க. ஸ்ட்ராஹெட் பைரட் லூஃபி அப்புறம் பைரட் ஹண்டர் ஜோரோ. அதை தாண்டி நிறைய கைகளை முளைக்க வைக்கிற ஒரு பொண்ணு இருப்பா போல. கணக்குக்கு பார்த்தா மொத்தம் 7 பேர் இருக்கணும். அதுல ஒரு நல்ல குக்கு, அப்புறம் ஒரு நாலேஜபிளான ஷிப் டாக்டர், அப்புறம் இன்னொருத்த ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சவனா இருக்கணும்பா. இதுக்கப்புறம் பேஸ்குள்ள ஏதோ வேட சத்தம் கேட்டுச்சுன்ட்டு எதையோ சேஸ் பண்ணுவாங்க. சாப்பர் இங்க இருந்து எப்படிரா போறதுன்னு ஓடுவான். ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆயிருப்பான். இந்த இடத்துக்கு பல பேர் ஓடி வர போல சவுண்ட் கேட்கும். சாப்பர்லாம் கண் கலங்கிருப்பான். நல்லா பொரியல சிக்கன எலி போல மாட்டிக்கிட்டேனா இப்ப என்ன செய்யன்ட்டு டக்குனு குப்பை தொட்டியில இருக்க டின்னு 2 எடுத்து வெளியே போடுவான். அந்த பக்கம் இருக்க மெரைன் ஆபீசர்ஸ் டேய் சவுண்ட் கீழே இருந்து வருது, கீழே போலாண்டான்ட்டு ஓடுவானுங்க. சாப்பர் அப்பாடா தப்பிச்சன்ட்டு பெருமூச்சு விடுவான். இதுக்கப்புறம் ஜோரோவை காட்டுவாங்க. அடுத்து எங்க போறதுன்னு யோசிப்பான். இதுக்கப்புறம் நாமி ரொம்ப தூரம் வந்து மொத்த பேசையும் பாப்பா. பார்க்க போனா இந்த தண்ணி இருக்க இடம் அப்படியே லேண்டால சூழப்பட்டிருக்குன்ட்டு பார்க்க போனா தப்பிச்சு போக முடியாத ஒரு பெரிய ஆத்துக்குள்ள விழுந்திருக்கும் போல என்பா. இதுக்கப்புறம் ராபின் உசாப்பா காட்டுவாங்க. ராபின் நம்ம இங்க முதல்ல நிறைய தகவல்களை சேகரிக்கணும், அதான் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறக்கு உதவுன்பா. உசாப் கிட்ட என்ன இதுக்கெல்லாம் தயாராகும் போது உசாப் நான்
நான் வல்லிங்கன்பா. இதுக்கப்புறம் ஒரு மெரைன் ஆபீசர் நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னால யாரும் ஃபாலோ பண்ற போல இருக்கும். அவனும் பயந்துட்டு பார்க்கும்போது லூஃபி தான் பின்னால இருப்பான். அவன் சடனா திரும்புவான். பார்த்தா லூஃபி அவனுக்கு ஏத்த போல பின்னால போயிருப்பான். அவன் ஜஸ்ட் இமேஜினேஷன் தானாட்டு சந்தோஷமா போறப்ப லூஃபி விக்டரி சிம்பிளை காமிச்சிட்டு பின்னாலேயே போவான். அந்த மெரைன் ஆபீசர் திரும்புவான். லூஃபி 2 கையில விக்டரி சிம்பிளை காமிச்சிட்டு போவான். சாட்சி இந்த பைத்தியக்காரன் இருக்கானே, இவன் எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டானான்பா. ஜானதன் செஸ் தனியா பிளே பண்ணிட்டு எனக்கு இங்க ரொம்ப குழப்பமா இருக்கிறது ஒரு விஷயம் மட்டும்தான். ஸ்ட்ரா ஹெட் பைரட்ஸ் எதுக்காக இங்க வந்திருக்கணும்னு யோசிச்சுட்டு வெளியே பார்ப்பான். கோயிங் மேரியை பார்த்துட்டு என்னோட கோட்டை ஒன்னும் சிரிக்கும்படியான பொருள் இல்லையே, சரி அடுத்து என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் பாரு. இதோட எபிசோட் முடியுது. கடைசியா சாஞ்சி த குக் ப்ரூவிங் இஸ் மெரிட் அட் த நேவி டைனிங் ஹால்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.